மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல மாலை வேளையில் மறுபடியுமாக நாம் வேத பாட வகுப்பில் பங்கெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஆமென். அவனுடைய கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறதற்கு இந்த நாட்களை நம்ம பயன்படுத்தி கொள்வோம். கர்த்தர் நமக்கு அதிகமான உதவிகளை செய்வாராக. அல்லேலூயா. சரி, இந்த நாளிலே நம்ம கடந்த நாட்களில் கற்றுக்கொண்டதன் தொடர்ச்சியை நம்ம படிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. போன வாரத்தில் நம்ம எதை தியானித்தோம்? கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுவது எப்படி என்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்த்தோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கிட்டத்தட்ட 23 பாகங்கள் நம்ம கடந்திருக்கிறோம். செய்திகளை நம்ம தொடர்ந்து தியானிக்கும்போது தான் இதனுடைய உண்மையான அர்த்தம் புரியும். அதனால் தொடர்ந்து தியானிக்க தேவர் சமூகத்தில் நம்ம ஜெபித்து கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுவது எப்படி மாறுகிறது சொல்லுங்க பார்ப்போம். கனத்துக்குரிய பாத்திரம் என்று சொன்னால் என்ன? கனத்துக்குரிய பாத்திரம் என்றால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியான ஒரு பாத்திரம். அதுக்கு பேர் தான் கனத்துக்குரிய பாத்திரம். ஆமென். இப்போ கனத்துக்குரிய பாத்திரமாய் நம்ம மாறும்போது ஆண்டவர் நம்மை தம்முடைய கரத்தை வைத்து என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு மதியானம் ஜெபம் பண்ணேன் பாருங்கள். ஆண்டவரை இன்னைக்கு சாயங்காலத்தில் எல்லா விசுவாசிகளையும் கொண்டு வரணும்னு ஜெபம் பண்ணேன். பரவாயில்ல, வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போது எப்படி நம்ம கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறணும்? நம்ம வசனத்திலே வாசித்தோம். ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிற. ஒருவன் தன்னை என்ன செய்யணும்? சுத்திகரித்து கொண்டால். உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் போனாலும் நமக்கு சுத்திகரிப்புங்கிறது சபையில் ஆண்டவரை ஆராதிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. உலகத்தில் வேறு எதை வச்சும் நம்ம என்ன செய்ய முடியாது? சுத்திகரித்து கொள்ள முடியாது. வேறு எந்த வழியும் இல்லை. இயேசுவே சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லிவிட்டார். அதனால் யாரும் சுத்திகரிப்பை கொடுக்க முடியாது. பாஸ்டர் சுத்திகரிப்பை கொடுக்க முடியுமா? முடியாது. இயேசு தான் சுத்திகரிக்க முடியும். ஆமென். அப்போது யார் கண்ணீர் விட்டு கதறி ஆண்டவரே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று கேட்குறாங்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லும் அல்லேலூயா. அப்போது இந்த சுத்திகரிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எந்த ஒரு மனுஷன் தன்னை சுத்திகரித்து கொள்ளுகிறானோ அவன் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுகிறான். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், பழைய திராட்சை ரசத்தை புது துருத்தியில் என்ன செய்ய மாட்டாங்க? ஊற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படும். புது திராட்சை ரசத்தை புது துருத்தியில் தான் ஊற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புது திராட்சை ரசம்னா என்ன? புது திராட்சை ரசம் என்று சொல்லும்போது அபிஷேகம். ஆமென். இல்லைன்னா நன்மைகள் என்று சொல்லலாம், புது கிருபைகள் என்று சொல்லலாம். நன்மைகள், அப்புறம் அபிஷேகம், கிருபைகள், இப்படி நம்ம சொல்லலாம். தான் திராட்சை ரசத்துக்கு அடையாளம். ஆமென். அப்போது புது திராட்சை ரசம் என்றால் பெந்தெக்கோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆமென். அந்த பெந்தெக்கோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட அபிஷேகம், ஸ்தோத்திரம், நிறைய பேர் பார்த்தாங்க, ஆனால் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அநேகர் கிட்டத்தட்ட 18 நாடுகளை சேர்ந்த ஜனங்கள் அங்கே இருந்ததாக சொல்லுகிறாங்க. அல்லேலூயா.
அப்போது அப்படிப்பட்ட ஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத அந்த அபிஷேகத்தை காத்திருந்த ஜனங்களுக்கு ஊற்றினார் என்று சொல்லி வேதம் சொல்லுங்கள். எத்தனை நாட்கள் காத்திருந்தார்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி போன 50வது நாள் ஊற்றப்பட்டது. அதுக்கு முன்பதாக அவர்கள் காத்திருக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இயேசு தெளிவாக சொன்னார். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போக வேண்டாம், என்ன செய்யுங்க, பிதா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க, காத்திருங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுத்தார். ஸ்ட்ராங்கான கட்டளை. எருசலேமை விட்டு போகாதீங்க. பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படியாக வந்தாங்க. பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படியாக யூதர்கள் பல இடங்கள்ல இருந்து வந்தாங்க. ஆமென். எப்போ வந்தாங்க? கடைசியாக இயேசு திருவிருந்து கொடுத்தார் பாருங்க, அந்த 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 நாட்கள் தான் பஸ்கா பண்டிகை நாட்களாக இருந்தது. அல்லேலூயா. இது ஏதோ ஒரு சும்மா ஒரு நம்ம நினைக்கிற நேரத்தில் நடந்தது கிடையாது. தேவன் நினைத்து வைத்திருந்த நேரத்தில் தான் எல்லாமே நடந்துச்சு. ஆமென். எருசலேமுக்கு வந்த ஜனங்கள் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அப்படியே தொங்கி நிற்கிறார். ஆமென். இது எதுக்கு அடையாளம்னா, அதே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நான் தான் பலியிடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி யூதர்களுக்கு காண்பிக்கும்படியாக அந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் இயேசு சிலுவையில் தொங்கினார். ஆமென். அப்படி தொங்கி தான் அந்த பஸ்கா பண்டிகை நிறைவடைய போகிற நேரத்தில் தான் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 120 பேர் கூடினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. சீஷர்கள் எத்தனையோ பேரிடத்தில் சொல்லியிருப்பார். ஆனால் காத்திருந்த ஜனங்கள் வெறும் 120 பேர் மட்டும்தான். அல்லேலூயா. 5000 பேருக்கு சாப்பாடு போட்டார். அப்புறம் 7000 பேருக்கு சாப்பாடு போட்டார். 7000 பேரும் காத்திருக்கலை. 7000 பேர் காத்திருந்தாங்களா? சாப்பிட்டவங்க எல்லாரும் காத்திருந்தாங்களா? இல்லை. ஆமென். காத்திருந்தா அவங்க நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம்? காத்திருந்திருக்கலாம். ஆனால் என்ன செய்யலை? காத்திருக்க முடியவில்லை அவர்களால். ஸ்தோத்திரம். அவர்கள் தேவையான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்து விட்டு என்ன செய்தாங்க? போய்விட்டார்கள். ஆண்டோடைய பிள்ளைகள், வசனத்தை கேட்குறவங்க எப்பொழுதும் ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருக்கணும். தேவன் நம்மிடத்தில் எதை பேசுகிறாரோ, எதை சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிவதற்கு நாம் எப்பொழுதும் அந்த 120 சீஷர்களைப் போல ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 120 எதை குறிக்கிறது? 12 சீஷர்கள். 12 சீஷர்களுக்கு 12 ஒரு ஆள் 10 பேர் ஆதாயப்படுத்தினது மாதிரி கணக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 12 பேர் 12 பேரை கணக்கு போட்டு சொல்லப்பட்டிருக்கு. 120 பேர். எல்லாமே அந்த நம்பர் எல்லாம் கரெக்டாக அதில் இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது அவர்கள் ஒருமனமாய் காத்திருந்தான். காத்திருக்க இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஆமென். அந்த சுத்திகரிப்பை பெற்ற இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு ஊற்றப்பட்டார். ஆமென். அப்போ அந்த அபிஷேகத்தை இன்றைக்கும் நம்ம அனுபவிக்க முடிகிறது. வேதம் சொல்லுது அக்கினிமயமாக பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. ஆமென். அப்போது இந்த அபிஷேகம் விலையேறப்பெற்றதாக இருந்தது. ஏன்னா பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதான அந்த வார்த்தை. ஸ்தோத்திரம். 2 பக்கத்துக்கு முன்னாடி 5வது வசனத்தில் பார்க்கிறோம், எருசலேமை விட்டு போகாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. காத்திருங்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்ததுனால காத்திருந்தாங்க. அவர்களுடைய இருதயம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டது. கனத்துக்குரிய பாத்திரவான்களாய் மாறினார்கள். ஆமென். அப்போது கனத்துக்குரிய பாத்திரவான்களாய் மாறுவதற்கு சுத்திகரிப்பு தேவை. ஸ்தோத்திரம். அதில் சில பாயிண்ட் நம்ம போன வாரத்தில் படித்தோம். ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 4-5 பாயிண்ட் சொன்னேன். என்னென்ன சொன்னேன்?
போன வியாழக்கிழமை கனத்துக்குரிய பாத்திரவானாய் மாற்றப்படுவதற்கு ஒன்று உத்தம இருதயத்தோடு, அப்புறம் ஒரு 4 பாயிண்ட் சொன்னேன். கரை திரையற்றவர்களாக, அடுத்து கேட்கல, உபவாசம், அப்புறம் அவ்வளோதானா? இல்லை, நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு நாள் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். போன வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தூதர்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள், நாம் பாதம் கல்லிலிடாமல் தூதர்களுடைய பாதுகாவலின் கீழே இருப்போம் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். எழுதியிருக்கீங்களா இல்லையா? எழுதலையா? சரி. கர்த்தர் நல்லவர். தேவன் தங்குகிற ஆலயமாக நாம் இருக்கிறோம். அந்த ஆலயத்தில் இயேசு வந்தால் என்ன இருக்கும்? துதி ஆராதனை இருக்கும். துதிக்கிற இடத்துல இயேசு இறங்கி வருவார். எழுதியிருக்கீங்க தானே? நான் எழுத வச்சேன் அன்னைக்கு 5 பாயிண்ட் எழுத வச்சேன். எழுதியிருக்கியா? எழுதியிருப்பேன், நீ எழுதியிருப்ப. பிரதர் எழுதியிருக்கீங்களா? பாருங்கள், 5 பாயிண்ட்டு முந்தின பக்கத்தில் இல்லையா? சரி. கர்த்தர் நல்லவர். வேத பாட வகுப்பில் இல்லாமல் இன்னொரு நாள் எழுதியிருப்பேன். என்னைக்கு இது? சனிக்கிழமை கூட்டம். சொல்லுங்கள். சனிக்கிழமை கூட்டத்தில் பாவத்தை அறிக்கையிட்டு பாவம் கழுவப்பட்டு வருந்தி அழைக்க வேண்டும். துதி ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கப்படணும். சாத்தான் அருகில் வர முடியாது, ஏன்னா தூதர்கள் இருக்கிறாங்க. இதுதான் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற நன்மைகள். அப்போ நம்ம எவ்வளோ விசேஷித்தவர்கள் அப்படிங்கிறது அதை வச்சு நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. யோபு சொல்லும்போது சொல்கிறார், நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு சொல்லித்தாருங்கள், கற்றுக் கொடுங்கள்னு சொல்கிறார். அப்போது இதெல்லாம் கனத்துக்குரிய பாத்திரவான்களாய் மாறுவதற்கான வழிகள். சரி, அப்போது எதுக்கு நம்ம கனத்துக்குரிய பாத்திரவான்களாக மாறணும்னா, இந்த மிகப்பெரிய விசுவாசம் என்கிற சக்தி, கவனிங்க, இந்த விசுவாசம் என்கிற மிகப்பெரிய சக்தி நம் மூலமாய் செயல்படணும்னா நம்ம கனத்துக்குரிய பாத்திரமாக கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும்? மாறி இருக்க வேண்டும். ஆமென். கனத்துக்குரிய பாத்திரமாக மாறி இருந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, விசுவாசத்துக்கும் அன்புக்கும் இடையே உள்ள தொடர்பு. விசுவாசத்துக்கும், எழுதிக்கோங்க, விசுவாசத்துக்கும் அன்புக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை உருவாக்கும் போது பூமி என்ன கண்டிஷனில் இருந்துச்சு, என்ன நிலைமையில் இருந்துச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒழுங்கின்மையும் வெறுமையமாக இருந்தது. அப்போ அந்த வெறுமையான நிலைமை, ஒழுங்கில்லாத நிலைமை. இந்த பூமி ஆண்டவராகிய தேவன் படைக்கும்போது நல்லா தான் படைச்சார். அதன் பிற்பாடு சாத்தானுடைய கிரியையினால் பூமி என்ன ஆயிடுச்சு? ஒழுங்கில்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து வெட்டப்பட்டாயே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் யாரை எடுத்தீங்கன்னா வாசிங்க. 6வது அதிகாரமா, 6 இல்லை 9ன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வேதத்தில் வாசிக்கிறோம்.
Praise the Lord. Praise the Lord. Jesus, hallelujah, 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 hallelujah. எப்படி 16? வாசிங்க வாசிங்க வாசிங்க. ம் 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 10வது 11வது வசனத்தை வாசிங்க. இல்லை சாரி, 12 ஏசாயா 14:12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் சொல்லுங்க விழ வெட்டப்பட்டாயே. தரையிலே அப்படின்னு சொல்லும்போது அது எங்கே விழுந்தான்? பூமியிலே விழுந்தான். பரலோகத்திலிருந்து வெட்டப்பட்டவன் எங்கே விழுகிறான்? பிசாசு செய்த தவறு என்ன? வானத்துக்கு ஏறுவேன். 13வது வசனம், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். பிசாசுடைய எண்ணத்தை பாருங்க. அவன் நினைத்தது தான் அங்கே சொல்லப்படுது. அவன் செய்தான் என்றல்ல, அவன் நினைத்தான். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். பாருங்க, உருவாக்கின ஒரு சிருஷ்டி, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தூதன் உருவாக்கினவருக்கு மேலாக போவேன்னு சொல்றான். பாருங்க அவனுடைய எண்ணத்தை பார்த்தீங்களா? நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. 15வது வசனம் சொல்லுது, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். எப்படி தள்ளுண்டு போனாய்? 17வது வசனம் சொல்லுது, உலகத்தை வனாந்தரமாக்கி. எப்படி உலகம் எப்படி மாறிடுச்சு? வனாந்தரமாய் மாறிடுச்சு. அதுதான் 2வது வசனம் சொல்லுது. பூமியின் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அப்போது நல்லா கவனிங்க, இந்த ஒழுங்கின்மையை போக்குவதற்கு தேவன் உருவாக்குகிற அந்த கிரியையை நம்ம பார்க்கும்போது சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. கடந்த நாட்களில் நம்ம கற்றுக்கொண்டோம், ஜீவனும் மரணமும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எங்கே இருக்கு? நாவின் அதிகாரம். நாவின் அதிகாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடம். நாவின் அதிகாரம் என்றால் என்ன? அல்லேலூயா. நாக்கில் என்ன அதிகாரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. சத்தமரலை சொல்லும் அல்லேலூயா. இந்த நாவின் அதிகாரம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் தேவன் செயல்படுத்துகிறார். தேவன் செயல்படுத்துகிறார். அதில் நம்ம கவனித்தோம், 7 முறை சொல்கிறாரு, அது நல்லது என்று தேவன் கண்டார். 7 முறை சொல்கிறார், நல்லது 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 நல்லது. அல்லேலூயா. அது அப்படியே ஆயிற்று, தேவன் நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. எது நல்லது? ஒழுங்கின்மை வெறுமை நல்லதா, இல்லை ஒழுங்காக இருக்கிறது நல்லதா? கவனிக்கிறீங்களா? ஒழுங்கின்மை வெறுமை நல்லதா, இல்லை ஒழுங்காக இருக்கிறது நல்லதா? ஒழுங்கில்லாததையெல்லாம் தேவன் ஒழுங்காய் மாற்றும்படியாக ஒவ்வொன்றையும் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிப்போம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும்
விடியற் காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. முதல்ல இருள் இருந்தது. இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை அழைக்கிறார். வெளிச்சத்தை சொல்லுங்க, வெளிச்சத்தை என்ன செய்தார்? அழைக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது தான் நாவின் அதிகாரம். சொல்லுங்க, இதுக்கு பேர் தான் என்ன அதிகாரம்? நாவின் அதிகாரம். நம்ம தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்டவங்க. அதே அதிகாரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதுதான் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம வந்து எதை நம்ம பேசுகிறோங்கிறது அதன் மூலமாக நடக்கிற கிரியைகளின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அப்போ 6வது வசனம், தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? அவர் என்னென்ன சொல்லுகிறாரோ அதெல்லாம் நடக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, விசுவாசம் செயல்படுவதற்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு, நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். எதை தேவன் விரும்பினாரோ அதை வாயினால சொன்னார். ஆமென். எதை விரும்பினார்? ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று விரும்பினார். ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்று விரும்பினார். அது அவருடைய மனசுக்குள்ள இருந்துச்சு. இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ள அவர் சொன்னார். 7வது வசனம், தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. அது அப்படியே ஆயிற்று. இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ளணும்? படிக்கப்போ என்ன புரிந்து கொள்ளணும்? சொல்லுங்க. இதுதான் நாவின் அதிகாரம். சொல்லுங்க, நாவின் அதிகாரம். நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், கவனிங்க, நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், அவர் பெரியவர், அவர் தேவன், அவர் சொன்னதுனால அது அப்படியே நடந்ததுன்னு சொல்லலாம். அப்படி தானே? நம்ம சொன்னால் நடக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனை வருதா? அவர் சொன்னால் நடக்கும். அவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், சொன்ன உடனே நடந்துச்சு. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நமக்கு நாவின் அதிகாரத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சால் கூட நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? அவர் சொன்னார் நடக்கும், நம்ம சொன்னால் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். வருமா வராதா? எல்லாருக்குமே வரும். ஆனால் வேதம் சொல்லுது, நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி தியானித்தோம், அப்படி தானே? எவன் ஒருவன் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். என்ன செய்யும்? கீழ்ப்படியும். அப்படி தானே படிச்சியும் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி தியானித்தோம். அதே மாதிரி கடுகளவு விசுவாசம் இருந்தால் காட்டத்தி மரத்தை பார்த்து பிடுங்குண்டு கடலிலே நடுக்கடலிலே நடப்படுவாகையாக என்று கட்டளையிட்டால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அது அப்படி ஆகும் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். ஆமென். அப்புறம் அந்த அத்திமர உவமையை பார்த்தோம். ஆண்டவராக இயேசு நடந்து போகும்போது பார்க்குறாரு, ஒரு கனி இல்லை. சீஷர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அப்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? அது கனி இல்லாததுனால இயேசு என்ன செஞ்சார்? சபிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே பிரசங்கம் கேட்டிருக்கிறீங்களா? நிறைய இலை இருந்துச்சியா, கனி ஒன்றையும் காணோம், அதனால் இயேசுக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு, ரொம்ப பசியாக இருந்தார், உடனே பார்த்தாரு, சாபம் போட்டார் அப்படின்னு நம்ம பிரசங்கம் நிறைய கேட்டிருப்பீங்க. அப்படி தானே? நானும் கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. அதனுடைய உண்மையான அர்த்தம் அதுக்கு அடுத்த பகுதியில் வருது. இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லி கொடுக்குறாரு. மறுநாளில் பேதுரு கேட்குறாரு. என்ன கேட்டார் பேதுரு? என்ன கேட்டார்? இப்படி சொன்னார், இயேசுவே, நேற்றைக்கு நீங்கள் சாபம் போட்டது, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை அது அப்படியே நடந்துருச்சு பாருங்க அப்படின்னு அந்த மரத்தை காட்டி கொடுக்குறார் பேதுரு. உடனே இயேசு சொல்லி கொடுக்குறார். அதுதான் சப்ஜெக்ட். அதில் என்ன சொல்லி கொடுக்குறார்? கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் சொல்லுகிறது அப்படியே ஆகும். அப்படியே
அதை விளக்குறதுக்கு தான் அந்த மரத்துக்கு அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த வார்த்தையின்படியே நடந்துச்சு. வேர்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இயேசு சொன்ன வார்த்தையின்படியே அப்படியே நடக்க ஆரம்பிச்சிச்சு. உடனடியாக கண்டுபிடிக்க முடியல, அப்படி தானே? இவர் சொன்ன உடனே நடந்துச்சா? இனிமே ஒருத்தனும் மரத்துலேருந்து கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார்ல, சொன்ன உடனே நடந்துச்சா? உடனே மறைஞ்சு கீழே விழுந்துருச்சா? இல்லை. மறுநாள் தான் என்ன செய்யுது, அதனுடைய ரிசல்ட் தெரியுது. அதை பொறுத்து தான் விசுவாசமும். ஆமென். நம்ம வாயினால் அறிக்கை பண்ணிட்டு அவிசுவாசமாக பேசணும்னா ஒன்றும் நடக்காது. இயேசு சொல்லிட்டு அப்படியே போயிட்டார். விசுவாசத்தோடு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, போகிறாரு. சீஷர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லா சீஷர்களும் சுற்றி நின்று பார்க்குறாங்க. ஒன்றும் நடக்கலை, ஒன்றும். ஆனால் மறுநாளில் பாருங்கள், அந்த மரம் அப்படியே பட்டு போயிடுச்சு. அந்த மரம் கிரியை நடக்குது, உள்ளேயே கிரியை நடக்குது. அதை நம்ம பார்க்கணுன்னா கொஞ்சம் காத்திருந்து தான் ஆக வேண்டும். ஆமென். அந்த நேரத்தில், அது நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் அவிசுவாசமான வார்த்தையை நம்ம வாயில் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணிட்டு அடிக்கடி ஜெபம் பண்ணுவோம். நிறைய விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து யாராவது வந்து உங்களை நோண்டுவாங்க. உங்களை என்ன செய்வாங்க, பிசாசு யாரையாவது அனுப்பிவிடுவான். அப்போ நோண்டுனோடனே நம்ம பழைய கதையை பேச ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுவோம், சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்? பழைய கதையை சொல்லி. பழைய கதைன்னா என்ன கதை? ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த அதே கதையை விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அந்த கதையை சொல்லிட்டு இருப்போம். அப்போ அந்த வார்த்தைக்கு மதிப்பே இல்லாமல் போகுது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அந்த வார்த்தைக்கு என்ன இல்லை, விசுவாசம் அங்கே செயல்பட முடியாத அளவுக்கு போகுது. அதனால் நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி முடித்த பிறகு என்ன செய்யக்கூடாது, அதை குறித்து தேவையில்லாமல் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, என்ன யாராவது கேட்டால் என்ன சொல்லணும், நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார். எப்படி சொல்லுங்கள், எப்படி? நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன செய்வார், கேட்பார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு, வரும் நாட்கள் அதனுடைய பலனை நான் பார்ப்பேன் அப்படின்னு விசுவாசத்தோடு சொல்லணும். இல்லாட்டி நான் ஜெபம் பண்ணிட்டேன் சிஸ்டர், ஆனால் அது எப்படி நடக்கும்னு எனக்கு ஒன்றும் தெரியலை, எப்படி நடக்கிற மாதிரி தெரில. அப்போ நீங்கள் 1 மணி நேரம் முட்டியில் நின்று ஜெபம் பண்ணி எந்த பிரயோஜனமும், அந்த நேரத்தில் நீங்கள் சாம்பார் வச்சுருக்கலாம், அந்த நேரத்தில் சமையல் பண்ணியிருக்கலாம், வேலை செஞ்சது அந்த சும்மா இருந்து ஜெபம் பண்ணது அவ்வளோ நேரம் வேஸ்ட். அப்போ அப்படி தானே? அதனால் இயேசு சொல்கிறாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன செய்யும், நடக்கும் அப்படின்னு சொல்ல. அப்போது ஆண்டோடைய பிள்ளைகள் அந்த விசுவாசம் செயல்படணும்னா என்ன செய்யணும், விசுவாசம் நம்ம நாவின் அதிகாரத்தை குறித்து அறிந்து கொள்ளணும். என்ன செய்யணும், நாவின் அதிகாரத்தை குறித்து என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். சரி, ஆதியாகமத்தில் இன்னும் கொஞ்சம் வாசிப்போம். 8வது வசனம் 9வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். நல்லது என்று கண்டார். சொன்னது மாதிரி நடந்துச்சா? 11வது வசனம் சொல்லுது, தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்க கடவுது, ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே என்று சொன்னார். சொல்லுங்க, சொன்னார். சத்தமா சொல்லுங்க, சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. ஒரு 3 முறை சொல்லுங்க, சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. ஆமென். 100 சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தம். ஒரே வார்த்தை, ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாலே போதும். அவனுக்கு இருக்கிற விசுவாசம் நமக்கு இருக்கா? 100 விசுவாசம் நமக்கு இருக்கா? சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா?
நூற்றுக்கு அதிபதி சொன்ன வார்த்தை என்ன? ஏசு பஸ் ஏறியெல்லாம் வர தேவையில்லை, பஸ் ஏறி வர தேவையில்லை, இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே அங்கே வேலை நடந்துடும். அதுதான் விசுவாசம். அதுக்கு பேர் தான் என்னது? நம்ம என்ன நினைப்போம்? பாஸ் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணணும். பாஸ் பாருங்கள், இன்றைக்கி ஒரு சிஸ்டருக்கு ஜெபம் பண்ணேன் பாருங்கள். அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, ஃபோனில் ஜெபம் பண்ணேன் பாருங்கள். நமக்கு என்ன தோணும்? ஒரு நேரத்தில் தோணும், நம்ம போய் ஜெபம் பண்ணால் தான் என்ன செய்யும்? சரியாகும். ஆனால் விசுவாசம்னா எப்படி செயல்படும்? விசுவாசம் எப்படி செயல்படும் சொல்லுங்கள்? சொல்லுங்கள், எப்படி செயல்படும்? ஃபோனில் ஜெபம் பண்ணாலே சரியாகும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்கள். அந்த அதிகாரத்தை விசுவாசிகளுக்குள்ளே வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம தான் என்ன செய்ய மாட்டோம்? அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆமேன், அல்லேலூயா. சரி, 12வது வசனம். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையையும் முளைப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளையும் கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது. இன்றைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. அப்படி தானே? இந்த புளிய மரத்துக்கு கீழே பாருங்கள், எத்தனையோ புளி கீழே விழுந்து கிடக்கு. வேதம் ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைக்கு புளி கீழ்ப்படியுது. அப்படி தானே? அதை அந்த விதையை எடுத்து நீங்கள் பக்குவப்படுத்தி நல்லா காய வச்சு அப்புறமா நல்ல ஒரு இடத்துல நீங்கள் நட்டிங்கன்னா அதே மாதிரி ஒரு புளி என்ன செய்யுது? முளைச்சி வருது. பார்க்குறதுக்கு இவ்வளோ துணுண்டு இருக்குது. முளைச்சி வரும்போது ஒரு 10 வருஷம் தாண்டி பார்த்தா பெரிய மரமாக வளர்ந்து நிற்கி. காரணம் என்ன? இந்த கட்டளை. 12வது வசனம் கட்டளையை அந்த விதை நிறைவேற்றுது. ஆமேன். விதைக்குள்ள அவ்வளோ விஷயத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. ஆமேன். இன்னைக்கு நடக்குது. அது எத்தனை 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. ஆமேன், அல்லேலூயா. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? மனுஷனை தவிர எல்லாமே கீழ்ப்படியுது. சொல்லுங்க, எப்படி? கரெக்டு தானே? 6ஆம் நாளில் கஷ்டப்பட்டு உண்டாக்கின மனுஷனை தான் ரொம்ப மெனக்கட்டு உருவாக்குனார். தமது சாயலின்படி ரூபத்தின்படி கையை வச்சு, மீதி எல்லாம் வாயினால தான் சொன்னார். கரெக்டு தானே? மனுஷனை எப்படி உருவாக்குனார்? ஒரு மண்ணை தண்ணியை ஊற்றி குழப்பி அதை ஒரு சிலையாக வடித்து, அப்படி தானே? அதானே சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனை நாசியில் சுவாசத்தை ஊதுனாராம். பாருங்கள், அந்த 6ஆம் நாளில் உருவாக்கப்பட்ட மனுஷன் உருப்படி இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 5ஆம் நாள் வரைக்கும் எல்லாமே கீழ்ப்படியுது. இன்னைக்கும் கீழ்ப்படியுது. காற்றும் கடலும் திரண்டு வந்தபோது இயேசு கடலின் மேலே, கப்பலின் அந்த படகில் மேலே நின்றுட்டு சொல்கிறார், இறையாதே அமைதல் ஆயிரு. ஆனால் நம்ம ஆட்கள்கிட்ட சொன்னால் அப்போ தான் இறைச்சல் அதிகமாக்குவாங்க. ஆமேன். இன்னும் கொஞ்சம் சவுண்டாக கூட்டி வைப்பாங்க. ஆனால் கடலும் காற்றும் பாருங்க, சொன்ன வார்த்தைக்கு மாறுத்தரம் சொல்லிச்சா? இல்லை, நான் முடியாது அப்படின்னு சொல்லிச்சா? இல்லை. சொன்ன அந்த வார்த்தைக்கு, ஒரே வார்த்தைக்கு அடங்கிருச்சு பாருங்க. கடலும் அடங்கும், காற்றும் அடங்கும், மனுஷன்தான் அடங்க மாட்டான். சொல்லுங்க, மனுஷன்தான் அடங்கவே மாட்டான். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நான் சொல்றது ஏதாவது தப்பு இருக்கா? இல்லை. ஆமேன். படித்து பாருங்க. 6வது எத்தனை நாள் ஆச்சு? 3ஆம் நாள் ஆயிற்று. 14வது வசனம். பகலும் இரவும் வித்தியாசம் உண்டாக்க பெரிய சுடர்கள், சூரியன், சந்திரம், நட்சத்திரங்கள் உண்டாக்குகிறார். 15வது வசனத்தில் ஆகாய உருவு சுடர்கள். 16ல் பகலை ஆள பெரிய சுடர். வேதம் சொல்லுது, சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது தன் பாதையில், சூரியன் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறதா. இப்போவும் ஒன்று சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லப்பட்டு. சூரியனுக்கு உயிர் இருக்கு? உயிர் இருக்கா? உயிர் இருக்கா? சொல்லுங்கள், உயிர் இருக்கா சூரியனுக்கு? அப்புறம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்குது? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? சூரியனுக்கு உயிரே இல்லை. சங்கீதம் 19 வாசித்து பாருங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் ஆகிலும் அவைகளின் சத்தம், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை
அது தன் மணவரையிலேருந்து புறப்படுகிற மணவாளனை போல. மணவாளன் எவ்வளோ சந்தோஷமாக கிளம்புவான், அப்படி தானே? எப்படி கிளம்புவான்? எனக்கு கல்யாணம் அப்படின்னு கிளம்புவானா? அந்த மாதிரி மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையிலோட. சூரியனுக்கு உயிரே இல்லை, அப்படி தானே? ஆனால் கீழ்ப்படி. ஆமீன் சொல்லுங்க. யோசிச்சிருக்கணுமா? சரி, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மட்டும்தான் கீழ்ப்படியுதா, இல்லை மனுஷனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சதா? கீழ்ப்படிஞ்சது. எங்க? யோசுவா சொல்கிறார், ஆண்டவரே டைம் போகிறதே தெரியல, யுத்தம் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் விட்டார் பாருங்க. சூரியன் அதே இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். இப்போ அந்த வார்த்தைக்கு என்ன செய்யுது? யோசுவாவின் வார்த்தைக்கு அதை எடுத்து வாசிப்போமா? யாராவது எடுத்தீங்களா? எங்க இருக்கு? சூரியன் நின்றது. வாசிப்போமா? கடகடா எடுங்க, தேடுங்க, தேடுங்கள். வசனம் யோசுவா 10வது அதிகாரம், யோசுவா 10:12. வாசிங்க. யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, நல்லா கவனிங்க, அதில் 2 விஷயம் இருக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம். யோசுவா கர்த்தரை நோக்கி, முதல்ல யாரை நோக்கி பேசினா? நல்லா அடி கொடுத்து வைக்கணும். யோசுவா கர்த்தரை நோக்கி பேசினான், சரியா? 2வது யாரை நோக்கி பேசுகிறான்? சொல்லுங்க, யாரை நோக்கி பேசுகிறான்? சூரியனே. சொல்லுங்க, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். போச்சா? சூரியன் பார்த்துச்சு, அடா பாவமே, நான் நல்லா ஓடிட்டு இருந்தேன், கல்யாண புருஷனை மாதிரி ஓடிட்டு இருந்தேன், ஆனால் என்ன ஆச்சு? இப்போ இந்த யோசுவா என்ன சொல்கிறார்? நில்லுங்கிறார். யோசிச்சு பாருங்க, பூமியை விட எத்தனை கோடி, எவ்வளோ பல மடங்கு பெருசு தானே சூரியன். பாருங்க, சூரியன் இவ்வளவு இருக்குன்னா, அவ்வளவு இருக்குன்னா, பூமி அதில் சின்னதாக தான் இருக்கு. அதை நான் எடுத்து வச்சிருந்தேன், வருமானு தெரியலையே. சூரியன் அவ்வளோ பெருசாக இருக்கு. சந்திரன் பூமி ஒரு சின்ன ஒரு பால் சைஸில் தான் இருக்கு, சின்ன ஒரு பால் சைஸில். நம்மளாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கனெக்ட் ஆகுமான்னு தெரியலையா? Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Stotram, 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 stotram. சரி, பாருங்க, நான் சொல்கிறேன், அது கனெக்ட் ஆகாத. பாருங்க, சூரியனை பூமி சுற்றி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது? 365 நாள். அதான் ஒரு வருஷம், அப்படி தானே? சூரியனை பூமி சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாள்? 365 நாள் ஆகுது. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நெப்டியூன் பூமியை சுற்றி வர்றதுக்கு 164 வருஷம் ஆகுது. எத்தனை வருஷம்? 164 வருஷம். யுரேனஸ் சுற்றி வர்றதுக்கு 84 வருஷம் சுற்றி வர்றதுக்கு. பூமியை சுற்றி சூரியனை ஒரு முறை சுற்றுறதுக்கு. சனி கிரகம் 29 வருஷம். ஜூபிட்டர்
11 வருஷம் ஆகுது சுற்றி வர்றதுக்கு, ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு. அப்புறம் செவ்வாய் கிரகம் 687 நாள் ஆகுது சுற்றி வர்றதுக்கு. கவனிக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், இந்த சூரியனோட சைஸை பாருங்கள், மேலே இருக்குது பாருங்கள், இதுதான் சூரியன். தெரியுதா? அதில் வரல, அது கனெக்ட் ஆகலை, என்ன அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் போடல. இங்கே பாருங்கள், தெரியுதா மேலே சூரியன் தெரியுதா? பூமி வந்து 3வது இருக்குது. பூமி வந்து எத்தனாவது இருக்குது? 3வது இருக்குது. 3வது இருக்கிற பூமி எதாவது தெரியுதா பாருங்கள். தெரியுதா? குட்டியாக இருக்குது பாருங்கள். இதான் பூமி. சூரியன் எவ்வளோ பெருசு பாருங்கள். அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, யோசுவாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. ஆமென். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? வசனம் சொல்லுது, யோசுவா கர்த்தரை நோக்கி பேசினான். முதல்ல கர்த்தரை நோக்கி பேசும், கர்த்தரை நோக்கி பேசும். எலியா சொல்கிறார், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். எலியாவும் யோசுவாவும் ஒரே மாதிரி சொல்கிறான். கர்த்தருக்கு முன்பதாக பேசினான். எலியா சொல்கிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொன்னால் என்ன நடக்கும்? நான் சொல்லுகிற வரைக்கும் மழை பெய்யாது அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தைக்கு அப்படியே நடந்துச்சு. காரணம் என்ன? கர்த்தருக்கு முன்பாக. ஆண்டோடைய பிள்ளைகள் யாருக்கு முன்பாக நிற்கணும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதுனா ஜெபிக்கிறதை குறிக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவரோட நெருங்கி ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவருடைய படைப்புகள் உங்களுக்கு கீழ்ப்படியும். எழுதிச்சுக்கோங்க. நான் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேனோ, ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிறேனோ, நெருங்கி பேசி ஜெபிக்கிறேனோ, அந்த அளவுக்கு அவருடைய படைப்புகள் எனக்கு கீழ்ப்படியும். எனக்கு கீழ்ப்படியும். எழுதி வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. பாருங்க, சும்மா சொன்னோன்னு நிற்காது. சும்மா சொன்னோன்னு நிற்காது. பாருங்க, யோசுவா கர்த்தரிடத்தில் பேசின மனுஷன். வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொன்னார். இந்த காலத்தில் யார்ட்டையாவது சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. சூரியன் எப்படியா நிற்கும்? அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் பைபிள் படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஆண்டோடைய பிள்ளைகள் சொன்னால் நிற்கும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அதுக்குன்னு சூரியனை நிறுத்திட்டு கிடக்காதிய. எப்படி பாஸ்டர் சொல்லிட்டாரு, நான் விசுவாசத்தை செயல்படுத்தி பார்க்க போகிறேன். மதியான நேரத்தில் போய் வெயிலில் நின்றுட்டு, சூரியனே நில்லு, சந்திரனே நீ அங்கே நில்லு, சூரியனே இங்கே நில்லுன்னு சொல்லிட்டு இருக்காது. நமக்கு தேவையில்லை, அது ஓடிட்டு இருக்கட்டும். ஆமேன். உங்கள் பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள். உங்ககிட்ட கிரியை செய்கிற சாத்தானை பார்த்து சொல்லுங்கள், சாத்தானே என் பக்கத்தில் வராத, நீ அங்கேயே நில்லு. ஆமேன் சொல்லுங்கள். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். 14வது வசனம் சொல்லுது, யோசுவா 10:14 சொல்லுது. 13 வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்து நின்றது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் தீவிரிக்காமல் ஏறக்கரைய ஒரு பகல் முழுதும். எவ்வளோ நேரம் நின்றுச்சான்? ஏதோ 10 நிமிஷம் இல்லை, ஒரு பகல்னா எவ்வளோ நேரம்? பகலுக்கு 12 மணி நேரம். அல்லேலூயா. 12 மணி நேரம் ஒரே இடத்துல நின்றுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருந்திருக்கும் அன்றைய தினம்? மோசே கூட அப்படி செய்யலை, யோசுவா செய்தார். ஆமேன் சொல்லுங்க. மோசே செய்தாரா? சூரியனை நிறுத்தினாரா? இல்லை. ஆனால் மோசேக்குள்ளே இருந்த விசுவாசம் யோசுவாவுக்குள்ளே வந்துச்சு. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எப்படி வந்துச்சு? மோசையோடு கூட யோசுவா நடந்தவன். ஆமேன் சொல்லுங்க. மோசே எங்கே போனாலும் யோசுவாவை என்ன செய்வார்? கூட்டிகிட்டு போவார். போய் கடைசியில் சீனாய் மலைக்கு போகும்போது மட்டும் சொல்கிறாரு, நான் தனியாக போகிறேன், நீங்கள்லாம் கொஞ்சம் மேலே மலை அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் மேலே
இவங்க உட்கார சொல்லிட்டு அவர் மோசே தனியாக போயிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. மோசையுடைய பிள்ளைகளோட பேர் சொல்லுங்க பார்ப்போம். மோசையுடைய பிள்ளையோட பேர் மகன் கெர்சோம். என்ன பேர்? கெர்சோம். எங்கேயாவது வந்தாரா? அட்ரஸே இல்லை. ஆனால் யோசுவா கூட நடந்தவர். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, யார் ஆண்டவரோடு நடக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லா பலமாக தட்டுங்களேன். 14வது வசனம், இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்ணார்? இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆண்டவரே யுத்தம் பண்றார். ஆமென் சொல்லுங்க. சில யுத்தம் எல்லாம் கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க. சில யுத்தம் நம்முடையது. நம்ம செய்ய வேண்டிய யுத்தத்தை நம்ம செய்யணும். சொல்லுங்க, நான் செய்ய வேண்டிய யுத்தத்தை நான் செய்யணும். சத்தமாக சொல்லுங்க, நான் செய்ய வேண்டிய யுத்தத்தை நான் செய்யணும். கர்த்தர் செய்ய வேண்டிய யுத்தத்தை கர்த்தர் செய்வார். பலிபீடத்தை கட்ட வேண்டியது யார் வேலை? எலியாவுடைய வேலை. ஆண்டவரே நீரே பலிபீடத்தை கட்டிக்கொள்ளும். எப்படி? நீரே தண்ணியை ஊற்றும். ஆண்டவரே நீர் தண்ணி ஊற்றுவீராக, தண்ணீர் ஊற்றப்படுவதாக அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம தான் செய்யணும். குடத்தில் தண்ணி எடுத்து என்ன செய்யணும்? எத்தனை குடம்? 12 குடம். 12 கோத்திரத்துக்கு 12 குடம். எத்தனை கல்? 12 கல். ஆமென். சுற்றி வச்சு பாத்தி கட்டி என்ன செய்கிறாரு? இதெல்லாம் அவர் செய்ய வேண்டிய வேலை. ஆமென் சொல்லுங்க. எலியா செய்ய வேண்டியது எலியா செய்தார். அப்படி தானே? எலியா செய்ய வேண்டியது எலியா செய்தார். செய்தாரா இல்லையா? இல்லை, நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே 2 கல் எடுத்து பலிபீடத்தை கட்டி அப்புறம் இன்னொன்று செய்தார். என்னது? காளையை சந்து சந்தாக வெட்டி என்ன செய்தார்? பலிபீடத்தின் மேலே வச்சார். இதெல்லாம் அவர் செய்தார். அவர் செய்ய வேண்டியது. வாய்க்கால வெட்ட வேண்டியது யார் வேலை? எலியாவோட வேலை. ஆமென். இதுலேருந்து என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். ஆமென். கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வேண்டிய நேரத்தில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். அப்புறம் தான் சூரியனுக்கு முன்னாடி நிற்கணும். நம்ம ஆட்கள் அப்படி இல்லையே, நேராக சூரியனுக்கு முன்னாடி போயிட்டு நில்லுன்னா அது சொல்லும், போடா ஒன்று எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சூரியன் நிற்காது. சந்திரனும் நிற்காது. சூரியன் பெருசு, சந்திரன் சின்னது. சின்னது நிற்காது, பெருசு நிற்காது. ஆமென். சின்ன பிரச்சனைக்கு சால்வ் ஆகாது, பெரிய பிரச்சனையும் சால்வ் ஆகாது. ஆண்டுடைய சமூகத்தில் நிற்காத வரைக்கும் சொல்லுங்க, நான் ஆண்டுடைய சமூகத்தில் நிற்காத வரைக்கும் சூரியன் நிற்காது. சொல்லுங்க, சூரியன் நிற்காது, சந்திரனும் நிற்காது. அல்லேலூயா. அப்போது மோசே இடத்துலேருந்து கற்றுக்கொண்ட விசுவாசம் தான் செயல்பட்டது. ஆமென். யோசுவா அவரோட பின்னணியெல்லாம் வேதத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, கவனிங்க. ஆனால் மோசே கற்றுக் கொடுத்த எல்லாத்தையும் யோசுவா கற்றுக்கொண்டார். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதிகாலமே எழும்பினாராம். அதிகாலமே எழுந்திருந்து எரிகோ பட்டணத்தை பிடிக்க போகும்போது எப்போ போனாங்களாம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே கீழ்ப்படுகிறாங்க பாரு. அல்லேலூயா. அதிகாலையில் எழும்பி, நம்ம ஆட்கள் அதிகாலையில் எழும்ப சொன்னான், அதிகாலை ஜெபத்துக்கு வர சொன்னான், 1000 கதை சொல்லுவாங்க. யோசுவா அதிகாலையில் எழும்பினாராம். ஆமென் சொல்லுங்க. அதான் எதுக்குன்னா, அதான் நம்ம செய்ய வேண்டியது. சொல்லுங்க, நம்ம செய்ய வேண்டியது செய்தாகணும். ஆமென். இல்லை வேலை இருக்குது அப்படின்னு நம்ம போயிட முடியாது. நிற்காது பாருங்க, பிரச்சனை நிற்காது. பிரச்சனை நிற்காது. சத்தம் வரல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது இது நான் சொல்லிட்டு வந்தது வேற விஷயம். அன்புக்கும் விசுவாசத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு தான் நம்ம படிச்சுட்ருக்குறோம். அப்படி தானே? அல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் எதை குறிக்கிறதுனா, நல்லா கவனிங்க. இப்போ தான் நம்ம செய்தியிலே வர்றோம்.
எதை குறிக்குதுன்னா, மனுஷனை ஆண்டவர் நேசித்தார். அந்த அன்பின் வெளிப்பாடு தான் ஆண்டவர் உருவாக்கின பொருட்கள். எப்படி? மனுஷனுக்கு வெளிச்சம் தேவை, வெளிச்சத்தை சூரியன் மூலமாக கொடுக்கிறார். இரவில் ஒரு டிம் லைட்டு தேவை, அதுக்கு ஒரு சந்திரனை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, பகலையும் ஒரு வெளிச்சத்தை வச்சு நைட்லேயும் வெளிச்சமாக வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் சில நேரம் யோசிச்சு பார்ப்பேன், ஆண்டவர் படைச்சதில் எல்லாமே கரெக்டாக படைச்சிருக்காரு பாருங்க. இந்த மூக்கை மட்டும் தலைகளை வச்சுருந்தாருன்னா, மலையில் போகும்போது எல்லா தண்ணியும் மூக்குள்ளே போயிடும். எப்படி அழகாக படைச்சிருக்காரு பார்த்தீங்களா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? கண்ணுக்கு வந்து ஒரு 2 இமைகளை வச்சு என்ன செய்கிறாரு, அதுக்கு மேலே கொஞ்சம் முடியெல்லாம் வச்சு எல்லாம் செட் பண்ணி பாருங்கள். மனுஷன் நினைச்ச செய்ய முடியுமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய செயல்கள் ஆச்சரியமானது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரோடு நடக்கணும்? கர்த்தரோடு நடக்கணும். ஆமென். ஆண்டவரோடு நடந்தோம்னா பிசாசு நம்மளை பார்த்து நடுங்குவான். இவன் கர்த்தரோடு நடக்கிறவன். சொல்லுங்க, இவன் கர்த்தரோடு நடக்கிறவன். இவங்க கூட நம்ம எல்லாம் போராடி என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு பிசாசு நம்மளை பக்கத்தில் வர முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆண்டவரோடு யார் நடக்கிறாங்க அப்படின்னு. ஆமென். அப்போ நல்லது என்று கர்த்தர் காண்கிறார். சொல்லுங்க, நல்லது என்று காண்கிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, அன்பினாலே கிரியை செய்யும் விசுவாசம். சொல்லுங்க, அன்பினாலே கிரியை செய்யும் விசுவாசம். அப்போ விசுவாசிக்கிறவங்க அன்பு கூறுவாங்க, விசுவாசிக்கிறவங்க என்ன செய்வாங்க, அன்பு கூறுவாங்க. அன்பு கூறுகிறவங்க கண்டிப்பாக விசுவாசிப்பாங்க. அல்லேலூயா. அப்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்கணும். வேதத்தில் மனுஷனுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அதிகாரங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஒரு போலீஸ் அதிகாரி இருக்காருன்னு வச்சுங்களேன், கவனிக்கிறீங்களா? ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கார், அவருக்கு சொல்லி கொடுப்பாங்க உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு. என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டடி கிளாஸ் இருக்கும், இப்படி தானே? இந்த ஸ்டடி கிளாஸில் என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் உன் சட்டத்தில் இருக்குது, நீ இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, எஃப்ஐஆர் எப்படி போடணும், எப்போ போடணும், எல்லாத்தையும் முதல்ல என்ன சொல்லி விடுவாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ இந்த போலீஸ் அதிகாரி இந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளலைன்னா என்ன ஆகும்? எப்போ எஃப்ஐஆர் போடணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும், எப்படி கைது செய்யணும்னு தெரிஞ்சிருக்கணும். கைது செய்யும்போது ஆணை கைது செய்கிறது எப்படி, பொம்பளையை கைது செய்கிறதுக்கு யாரெல்லாம் இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. எந்த நேரத்தில் கைது செய்யணும், எல்லாமே அந்த ரூல்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் படிக்காத ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்ணுவார், கொண்டாக்க மாட்டாக்க பண்ணிகிட்ருப்பார். பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, அப்புறம் வந்து அதுக்கு ஒன்று காத்திருப்போர் பட்டியலா என்னமோ ஒன்றில் தூக்கி போட்டுருவான். வேலையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. காரணம் என்ன, அவன் விருப்பப்படி செஞ்சான், அவன் விருப்பப்படி. ஆனால் எந்த அதிகாரியும் சொல்கிற மாதிரி கேட்குறதில்ல. அப்படி தானே? நைட்டோட நைட்டாக கைது செய்கிறாங்க, நைட்டோட நைட்டாக சில இதில் வந்து சட்டத்தில் இல்லாததெல்லாம் செய்கிறாங்க. அது ஒரு சைடு. இன்னொரு சைடு என்னென்னா, கற்றுக்கொள்ள வேண்டும் அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறத என்ன செய்யணும். இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அந்த முதலமைச்சருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கிறதுங்கிறத அந்த முதலமைச்சர் உட்காந்து படிக்கணும். அப்படி தானே? ஒரு வக்கீல் இருக்கிறாருன்னா அந்த வக்கீலுக்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த சட்டத்தில் இருக்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்கான வழிகள் எல்லாம் அவன் படிக்கணும். 5 வருஷமாக படிக்கிறாங்க, 4 வருஷமா, இத்தனை வருஷம் வக்கீலுக்கு படிக்கிறாங்க, உட்காந்து என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. என்னென்ன சட்டம் இருக்குது அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. இத்தனாவது பிரிவில்
இத்தனாவது செக்ஷன், இத்தனாவது பக்கத்தில் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருப்பான். கேட்டிருக்கீங்களா? ஆமாம், இந்த தண்டனை கொடுக்கணும், அந்த தண்டனை கொடுக்கணும். ஏன்னா அவங்க படிச்சிருக்கிறாங்க பாருங்கள், அந்த அதிகாரம் எந்த அளவுக்கு செயல்படும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதே போல் தான் ஆண்டோடைய பிள்ளைகள், கவனிங்க, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதுங்கிறத பைபிளில் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் எப்படி அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த அதிகாரத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளாத பட்சத்தில் அதிகாரத்தை என்றைக்குமே நம்ம செயல்படுத்த மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? எழுதி வைங்க. அதிகாரத்தை, மனிதனுக்குரிய அதிகாரத்தை கற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அதை ஒரு நாளும் செயல்படுத்தி பார்க்க முடியாது. எழுதிக்கோங்க. மனிதனுக்குரிய அதிகாரத்தை கற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அதை செயல்படுத்தி பார்க்க ஒரு நாளும் முடியாது, ஒரு நாளும் செயல்படுத்தி பார்க்க முடியாது. இப்போ யோசுவா, நல்லா கவனிங்க, அந்த நம்ம இன்னைக்கு எடுத்தோம், அந்த அதிகாரத்தை குறித்து தெரிந்ததுனால தான் சொன்னார். நம்ம ஆட்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? முடிஞ்சது போவோம் அப்படின்னு சண்டையை நிறுத்திட்டு போயிடலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு யுத்தத்தை முடிச்சுட்டு போகலான்னு நம்ம ஆட்கள் யோசிப்பாங்க. ஆனால் யோசுவா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சார். ஆமீன் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டார். சூரியனே நில்லு, சந்திரனே நில்லு அப்படின்னு சொல்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் விளங்குது? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இன்றைக்கி சொன்னதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் பாப்போம். யாராவது சுருக்கமாக ஒரு சிம்பிளாக சொல்லுங்கள் பாப்போம். அன்பினாலே கிரியை செய்யும் விசுவாசம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் மனுஷனை நேசித்ததுனால எல்லாவற்றையும் ஒழுங்கில்லாதவைகளை ஒழுங்காக மாற்றுகிறார். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். அவருக்கு அன்பினால் கிரியை செய்தார். அன்பினால் என்ன செய்தார்? கிரியை செய்தார். ஆமென். கிரியை செய்தார். அப்போது ஆண்டோடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அன்பினால் கிரியை செய்யணும். விசுவாசம் அன்பினால் கிரியை செய்யும். அதில் நம்ம யோசுவாவை குறித்து பார்த்தோம். யோசுவா அவருக்கு என்ன அன்பு இருந்துச்சு? யோசுவாவுக்கு என்ன அன்பு இருந்துச்சு? சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன அன்பு இருந்துச்சு? கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தணும். சொல்லுங்கள், கர்த்தருடைய யுத்தத்தை தடையாக என்ன இருந்தாலும் அந்த தடையை உடைக்கணும். அதுதான் யோசுவாவுக்கு இருந்த அன்பு. ஆமேன். ஏன்னா இன்னைக்கு விட்டோம்னா நாளைக்கு வேறு ரூட்டில் வருவான் எதிரி. இன்னைக்கே முறியடிக்கணும். சொல்லுங்கள், இன்னைக்கே முறியடிக்கணும். சத்தமாக சொல்லுங்கள், இன்னைக்கே முறியடிக்கணும். சத்தத்தை காணோம். இன்னைக்கே நல்லா கவனிங்க. இதில் இருந்து ஒரு ஆவிக்குரிய சத்தியம். நீங்கள் இன்னைக்கு முறியடிக்க வேண்டியதை இன்னைக்கே முறியடிச்சாகணும். உங்ககிட்ட கிரியை செய்கிற பிசாசின் வல்லமையை, இன்னைக்கு உள்ள கிரியையை இன்னைக்கே முறியடிக்கணும். இல்லாட்டி நாளைக்கு வேற பிளானோட பிசாசு வருவோம். ஆமேன் சொல்லுங்க. என்ன செய்யணும்? அப்போ ஜெபம்ங்கிறது யுத்தம். இன்னைக்குள்ள பிரச்சனை இன்னைக்கே யுத்தம் பண்ணி முடிச்சிடணும். நாளைக்கு பார்த்துக்கலாம். ஜெபத்தை தள்ளி போடக்கூடாது. யுத்தத்தை தள்ளி போடக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. இல்லை நாளைக்கு பார்த்துக்கலான்னு தூங்கிட்டோம்னா நாளைக்கு வேறு பிளானோட வருவான். நாளைக்கு எப்படி வருவான்? அதனால தான் யோசுவா அன்னைக்கே முடிச்சிருவோம். சூரியனே சந்திரனே 12 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தேவை, நீ அப்படியே நில்லு, ஸ்டாப் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு யுத்தத்தை முடிச்சிட்டார். ஆமேன் சொல்லுங்க. இதுலேருந்து என்ன கற்றுக்கொள்றீங்க? சொல்லுங்க. அன்னன்னைக்குள்ள யுத்தத்தை அன்னன்னைக்கு முடிக்கணும். அதுக்கு தான் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது எதுக்கு? இன்னும் சொல்ல போனால் நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலை, விண்ணப்பம் தான் பண்ணுறீங்க. அப்படி தானே? அந்த ஜெப குறிப்பு பேப்பரை வச்சு ஜெபிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஜெபம் பண்ணலை, நம்ம என்ன பண்ணுறோம்? விண்ணப்பம் தான் பண்ணுறோம். யுத்தம் பண்ணுறதுங்கிறது வேற. 1 மணி நேரம் ஜெபம் தான் பண்ணுறோம், வெறும் விண்ணப்பம் தான் ஏறெடுக்கிறோம். யுத்தம்னா அப்படி கிடையாது. அந்நிய பாஷையில் யுத்தம் பண்ணுறது. ஆமேன். ஆண்டோடைய பிள்ளைகள் அந்நிய பாஷையை பெற்றவங்க அந்நிய பாஷையில் யுத்தம் பண்ணணும். ஆமேன்.
ஆன்லைனில் கேட்குறவங்க அந்நிய பாஷை கிடச்சிருந்ததுன்னா அந்நிய பாஷையில் யுத்தம் பண்ணணும். அண்ணனைக்குள்ள பிரச்சனைகளை, அண்ணனைக்குள்ள யுத்தங்களை நடத்த வேண்டும். ஆமென். யோசுவாவை பார்த்து கற்றுக்கொள்ளணும். அதுக்கு தடையாக என்ன இயற்கை சூழ்நிலைகள் இருந்தாலும் அடித்து உடைச்சு என்ன செய்யணும்? யுத்தத்தில் ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்க. யோசுவா ஜெயம் பெற்றார். ஆமென் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா 12 மணி நேரம் பகல் வாசித்து பாருங்க, அழகாக இருக்கு பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்க? பகல் 12 மணி நேரம் நின்றுச்சு. ஆமென். அல்லேலூயா. யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது, நிற்கவே இல்லை. யுத்தம் முடிச்சுட்டு தான் வசனம் சொல்லுது, பாளையத்துக்கு திரும்பினான். 15வது வசனம், இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். அதான் யுத்தத்தை முடிச்சுட்டு கிளம்புறான். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம யுத்தம் செய்யணும் பாருங்க. நம்ம யுத்தம் செய்யாமல் ஏதோ சும்மா சோத்திரம்னு சொல்லிட்டு சும்மா தூங்கிட்டோம்னா அது யுத்தம் கிடையாது. அந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிக்கலைன்னு அர்த்தம். ஆமென். நமக்காக யுத்தம் பண்ணணும், நம்ம குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணணும், நம்ம கிராமத்துக்காக யுத்தம் பண்ணணும், நம்முடைய தேசத்துக்காக யுத்தம் பண்ணணும். ஆமென். நம்ம என்ன யுத்தம் பண்ணுறோம் இந்த நாளில்? எதை பண்ணுறோம்? நம்ம குடும்பத்துக்காக பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு படுத்து தூங்கிடும். ஆமென். அப்போ தேசத்தில் கிரியை செய்கிற சாத்தானுடைய கிரியையை நம்ம ஜெயிக்கிறதுக்கு எப்போ யுத்தம் பண்ணணும், எப்போ யுத்தம் பண்ண போகிறோம்? ஆமென். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் கிராமத்துக்காக யுத்தம் பண்ணி பாருங்கள். உங்கள் கிராமத்தில் இருக்கிற மனுஷர்கள் இயேசுவுக்கு நேராக திரும்பப்படுவார்கள். ஆமென். அதை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். டார்கெட் வச்சு ஜெபம் பண்ணணும், பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நீர் யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, இந்த மனுஷனை ரட்சிங்க ஆண்டவரே. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கைகள் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு செவிகள் மந்தமாகவில்லை. என் குடும்பத்தில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாச்சு, இனிமே யாரும் ரட்சிக்கப்படணும்னு அவசியம் எனக்கு இல்லைன்னு நம்ம யுத்தம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஆமென். குடிப்பழக்கத்தில், போதை பழக்கத்தில், பலவிதமான கெட்ட பழக்கங்களில் கிடக்கிறவங்களை பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணணும். ஆமென். அவங்கக்கிட்ட கூட சொல்லக்கூடாது. நீங்கள் பண்ணுற ஜெபத்தோட ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணும். அவன் ஜெபம் பண்ணேன், நான் ஜெபம் பண்ண ரிசல்ட்டு பாரு. இப்போ அவன் வந்து சபைக்கு போகிறான், ஆண்டவர் ஆராதிக்கிறான், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் அப்படிங்கிறது அவனுக்கிட்ட கூட நீங்கள் சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட கூட என்ன செய்யக்கூடாது? தம்பட்டம் அடிச்சுட்டு தெரியக்கூடாது. இங்கே பாரு, நானாக ஜெபம் பண்ணி அப்படியே ரசிக்கப்பட்டு வாரியா வந்துட்டான் பாரியா. அவன் பரலோகமே போக மாட்டான். ஆமென். இல்லை, ஒருவேளை நீங்கள் போக மாட்டீங்க, அவன் போயிடுவான். ஆமென். அல்லேலூயா. தம்பட்டம் அடிக்கக்கூடாது. என்னால் வந்தவங்க ஜெபம் பண்ணிட்டு விட்டுறணும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ரட்சிக்க ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியை திறப்பார். ஆமென் சொல்லுங்க. மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு ஜெபம் தேவை. லோத்து காப்பாற்றப்படுவதற்கு ஆபிரகாமின் ஜெபம் தேவைப்பட்டது உண்மைனா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா இன்னொரு மனுஷனுடைய ஜெபம் தேவை. ஆமென் சொல்லுங்க. தேவையா இல்லையா? ஆண்டவர் சொல்லுவார், இந்த மனுஷன் பண்ண ஜெபத்தினால தான் அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் பல்லவத்துக்கு போகும்போது பிரதிபலனோட நீங்கள் போக முடியும். ஆமென் சொல்லுங்க. சொல்லி காட்டக்கூடாது, சொல்லி ஜெபம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணுறத உங்கள் கண்ணுனால் பார்க்கணும் ரிசல்ட். அப்போ ரிசல்ட் கிடைக்கலன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், என் ஜெபம் எங்கே போகலை, கூரையே தாண்டலை. அப்போ நம்மக்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குது, ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யலை, கேட்கல. கேட்டிருந்தா ஏதாவது ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? விளங்குதா? யுத்தம் சொல்லுங்க, யுத்தத்தை ஜெயிக்கணும். ஆமென். அன்பினால் கிரியை செய்யும் யுத்தங்கள், அன்பினால் கிரியை செய்யும். அப்போது இதெல்லாம் விசுவாசம். ஒரு கோடு சொல்கிறாங்க, கிருபை தருகிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்ளுகிறது. எப்படி? கிருபை எழுதிக்கோங்க, கிருபை தாராளமாய் தருகிறது. தேவன் கிருபையாக தருகிறார், விசுவாசம் அதை எடுத்துக்கொள்ளுகிறது. யார் விசுவாசிக்கிறாங்களோ அதை எடுத்துக்கொள்கிறாங்க. கிருபை ஏராளம் தாராளமாக தருது. ஆமென். அல்லேலூயா. கிருபை என்ன செய்யுது? தருது. கிருபை தருது.
என்ன செய்யுது? விசுவாசம் அதை எடுத்துக்கொள்ளுகிறது. அதான் வேதத்தில் வாசித்தோம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை என்ன செய்கிறார்? விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய முகம் அவர்களை நோக்கி கொண்டே இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், அல்லேலூயா. சரி, அப்போ இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய வசனங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்போது இதெல்லாம் அன்பினால் செய்யப்பட்டது. அன்பினாலே செய்தார், கர்த்தர் செய்தார். அதே போல் நம்மளும் அன்பினால் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்குள்ள இன்னும் தேவ அன்பு அதிகமாய் ஊற்றப்படட்டும், ஆண்டவரே உடைய அன்பு அதிகமாய் ஊற்றப்படட்டும்ப்பா என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் கேட்கணும். கேட்கும்போது கர்த்தர் தருவார். நிச்சயமாகவே நம்முடைய விசுவாசம் கிரியை செய்யும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா